ஏம்மா நீ பண்ணது கொஞ்சம் கூட செய்யலமா? அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வராம அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டேன். இன்னும் வரக்கானு பாத்தியா? அவங்க இஷ்டத்துக்கு ஆட்ட போடுவாங்க. இப்பயே அண்ணன் ஃபுல்லா அவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்க. இன்னும் அவ்வளவுதான், நம்ம கதி யாரோ கதிதான். ஏட்டி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு தான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காவோல நம்ம வீட்டுக்கு. இனிமேல நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க, பாத்துக்கலாம். அது என்னதான் பாப்பீங்களோ நீயும் அண்ணனும். அவ தலைக்கு மேல ஏறி உட்காந்து உங்க தலையில மிளகா அரைக்க போற, நீங்க வேடிக்கை பாருங்க. ஏ ராதிகா, என் மாவன் செல்லத்தோட என் மேல அம்புட்டு பாசம் வச்சிருக்கான். அவன்லாம் ஒரே தடவை அவங்க கொண்டாடி பக்கம் சாஞ்சிட்டு முந்தானி பிடிச்சிட்டே தெரிய மாட்டான். நீ கொஞ்சம் வாயை அடக்கி பேசு. ஏமா உன் மாவன் மேல பாசம் வச்சிருக்கலாம், அதுக்கு நிம்பட்டு பாசமா? பார்க்கலாம். இப்பெல்லாம் உனக்கு தெரியாதுமா. அண்ணா நீ வீட்டுக்கு வந்துட்டு மேல அப்புறம் அவன் நடக்கிற நடைமுறையை பார்த்து உனக்கே தெரியும். அப்பயே ராதிகா இந்த மாதிரி பண்ணிட்டாங்கடி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நீ போன் போட்டு புலம்ப போறியா இல்லையா பாத்துக்கோ. ஏட்டி நிறுத்து சும்மா. என் புள்ளலாம் அப்படி கிடையாது. என் புள்ள என் மேல கொல்ல பாசம் வச்சிருக்கான். நீ தான் உன்னை கட்டி கொடுத்த நாளோடு நான் அப்படியே மறந்துட்டேன். போனும் நானாவே போட்டதான் உனக்கு. நீ கட்டி கொடுத்த இடம் அப்படி, நான் என்ன பண்ண முடியும்? என் மாமியார் கட்டி 24 மணி நேரம் என் பின்னாடியே ராட்டன மாதிரி சுத்திட்டு கிடக்கா. அவன் முடிச்சு அவ கண்ணை மறைச்சு எப்படி நான் போன் அடிக்க? ஏண்டி ராதிகா, நிஜமா நீ சொல்ற மாதிரி அண்ணன் ஃபுல்லா சின்ன பொண்ணு பக்கம் சாஞ்சிடுவானோ? இதை தானே நான் இம்பட்டு நேரமா தலைக்கடிக்காத பாட சொல்லிட்டு கிடக்க. அது வேணா உண்மைதான், பாரு நீயே பார்க்க போறதா. ஏட்டி ராதிகா, என்னடி அம்மாவை இப்படி பயன்படுத்துற? அப்பதான் செல்லத்தோட என் கையை மீறி போயிடுவானோ, தண்ணி குடுத்தின்னு போயிடுவானோ மரிமாவோட. அது வேணா உறுதி, வேணா பாத்துக்கோ. உன் மரிமா வந்த ஒரே வாரத்துல உன் மவனை பிரிச்சு உங்ககிட்ட இருந்து கூட்டிட்டு போவாரா இல்லையா பாத்துட்டே இரு. ஏட்டி ராதிகா, என் மவன் என் பக்கத்து பிரிஞ்சு போனா என் உயிரே பாதி பிரிஞ்ச மாதிரி. என்னடி பண்ண? அதுக்கு எதனா ஒரு வழி சொல்லேண்டி. அப்படி வாமா வலிக்கு. இப்பதான் என் வலிக்கு கரெக்டா வந்திருக்க. உன் மண்டி கழுவி எப்படினா இதை பண்ணா மட்டும்தான் நான் இங்க ஓசி சோறு சாப்பிட்டு இங்கேயே களத்தை ஓட்ட முடியும். என்னடி ராதிகா, நான் கேட்டுட்டே கிடக்க, நீ யோசிச்சிட்டே இருக்க. மறு வீட்டுக்கு போனவங்க இன்னும் செத்த நேரத்துல வந்துருவாங்க. அதுக்குள்ளே எதனா பதிவு சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல. நீ யாரு? நீ தான் மாமியார் இல்ல. அண்ணிய ஃபுல்லு வான் பிடியில வச்சுக்கோ. உன் மரிமாவில ஏற விட்டுறாத. ஒரே வாட்டி ஏற விட்டினா அவ்வளவுதான். அப்ப இறக்குது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்பப்ப அண்ணன் வரப்ப வேணும்னே வேலை செய்யி. அவ படுத்திருந்தா ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தா அப்புறம் அண்ணனுக்கே அவ மேல கொஞ்சம் கொஞ்சமா கோவம் வரும். அப்ப எப்பயுமே அவ புடி உன் கையிலே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு போ. சரிடி ராதிகா, நீ சொன்ன மாதிரியே நான் பண்றேன். இப்பதானே நீ நம்ம வழிக்கு வந்திருக்க. சரி ராதிகா, நான் போய் ஆளத்தை கரைக்கேன். மகனும் மரிமகளும் வந்துருவாங்க. நான் போய் கரைச்சி ரெடியா எடுத்து வைக்க. சரிம்மா, நீ போய் வேலையை பாரு. நான் செத்த நேரம் அப்படியே படுத்து உறங்குறேன். எப்படியோ அம்மா மண்டையை கழுவியாச்சு. இல்லைன்னா இந்த அம்மா ஒரே தடவை மரிமோட எடுத்து தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆட்டுன்னு ஆட்டுவாகும். அதுக்கு தான் இப்படி சொல்லி சிண்டு முடிச்சாதான் நம்ம பொழப்பு ஓடும். ஹலோ சொல்லுனே, வந்துட்டே இருக்கீங்களா? சரிண்ணே, எங்கள் அம்மாவும் ஆளெல்லாம் கட்சி ரெடியாக தான் வச்சுருக்காங்க, வாங்க. என்னம்மா ராதிகா, அண்ணனா போகணும்ல? ஆமாம்மா, அண்ணன் தான். அண்ணா நீ 2 பேரும் காரில் வந்துட்டே இருக்காளாம். அதுக்கு தான் போனை போட்டு சொன்னாவ. சரி, ஆளெல்லாம் கட்சி ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் பண்ணிட்டேன். நீ தூங்கி ஏஞ்சிட்டியா? எங்கம்மா தூங்க, தூக்கமே வரல. உன் நிலைமை யோசி எனக்கு தூக்கமே வர மாட்டிருக்கு. ராதிகா, நம்ம வாசல்ல கார் சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. வா போய் பாப்போம், வந்திருப்பாங்க போல இருக்கு. சரிம்மா, வா போய் பாப்போம். என்னம்மா ஆளை காணும்? 2 வண்டி தான் நம்ம வாசல்ல நிக்குது. அது புது வண்டியா இருக்கு போல இருக்கு. ராதிகா, 2 புது பைக்கா இருக்குல்ல. ஒருவேளை மரிம வீட்டுல சீதனமா கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. பெரிய வண்டி என் மாமன் செல்லத்துறைக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கூட்டரு என் மரிமவுளுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுல சோத்துக்கே வழி இல்ல. நகை நட்டு போடுறதுலேயே குறைச்சி தான் போட்டாவ. அது உனக்கு இவ்வளோ பெரிய வண்டியும் சேர்த்து ஸ்கூட்டியும் சேர்த்து கொடுத்து விடுவாங்களோ? ஏம்மா அந்த பக்கம் திரும்பி பாரு, அண்ணனே வாரான். ஏப்பா செல்லதுரை, நீ மட்டும் வேற, மரிமவ எங்கப்பா? அண்ணா அதெல்லாம் இருக்கட்டும். இந்த 2 வண்டி யாருக்குனே புதுசா நம்ம வீட்டு பக்கத்துல வந்து நிக்க வச்சிருக்காவோ? அதுவாமா, நம்ம வண்டி தான். செல்லதுரை, சின்ன பொண்ணு வீட்ல வாங்கி கொடுத்தாங்களாப்பா? இல்லம்மா, சின்ன பொண்ணு வீட்ல வாங்கி கொடுக்கலாமா, நான் தான் வாங்கினேன். சின்ன பொண்ணு வீட்லயே ஏற்கனவே கஷ்டமா இருக்கு. ஏதோ இருந்தது அவங்களால முடிஞ்சது செஞ்சுட்டாங்க. நாளைக்கு சின்ன பொண்ணு இங்க வந்தா கௌரவமா இருக்கணும் இல்லம்மா. அதனாலதான் நானே பணம் போட்டு வண்டியும் ஸ்கூட்டரும் வாங்கினேன். சின்ன பொண்ணுக்கு ஸ்கூட்டர் வேலைக்கு போறதுக்கு உதவியா இருக்கும்னு வாங்கினேன். எனக்கு பெரிய வண்டி வாங்கினேன். அப்புறம் அக்கம் பக்கம் எல்லாம் வந்து அதை கொடுத்தாளா இதை கொடுத்தாலும் அவளை போட்டு நோண்டிட்டே கிடப்பாவ. அதுக்கு தான் நானே வாங்கிட்டு வந்துட்டேமா. செல்லதுரை, இது கொஞ்சம் கூட சரியில்லை. ஒரு வார்த்தை என்ன கேட்டியாட நீ வண்டி எடுக்க முன்னாடி? இதோ மாமனார் வீட்டுக்கு கௌரவம் குறைஞ்சதுன்னு நீ பைக்கு போட்டு பணம் போட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமாண்ணே, இது கொஞ்சம் கூட சரியில்லை. அவங்க வீட்டுல செய்வாங்களாக்கும், நீயே பணம் போட்டு ரூபா போட்டு எல்லாமே வாங்குறதுக்கு. அதுக்கு என்னத்துக்கு வண்டி வேற வாங்காம இருக்காமல்ல? எம்மா, நீங்க 2 பேரும் இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. என் பொண்டாட்டிக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறேன், அதை செய்யறேன். அவ ஒரு கௌரவ குறைச்சலும் இல்லாம நம்ம வீட்டுல மகாராணி போல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் என் பணம் போட்டு நான் வாங்கினேன். சோப்பிக்க வக்கில்லாதவ மகாராணியா, இந்த வீட்டை கட்டி ஆடுற மகாராணி போல இருக்கு. இப்பயே எங்கிட்ட தலைமையில தூக்கி வச்சு ஆடுறான். இன்னும் எங்க போய் முடிய போதும். சரிம்மா, நான் போய் சின்ன பொண்ணுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்ட்டு அங்க ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வந்தேன். அவளுக்கு வந்தா இந்த வண்டி இதெல்லாம் காமிச்சு ரொம்ப சர்ப்ரைஸா ஃபீல் பண்ணுவா. அதனால நான் போய் கூட்டிட்டு வரேன். சர்ப்ரைஸ் கொடுக்குறாவோ? சர்ப்ரைஸ் வெங்காய சர்ப்ரைஸ். இவர் ரூபா போட்டு இவரே வண்டி எடுத்து பியாரு இவ மாமனார் மாமியாருக்கு எம்பிட்டு காரோ குறைச்சல் இல்லாம தம் முண்டாட்டி தாங்கணுமோ நினைக்கா. என்னடி கதை இப்படி போகுது ராதிகா? இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அவங்க மறுபடியும் அங்க அனுப்பாம நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இம்பட்டெல்லாம் நடந்திருக்குமா? நம்ம நடக்க விட்டுருக்கோமா? வாங்க விட்டுருப்போமா? எல்லாம் ஒன்ன சொல்லணும். ஏடி ராதிகா, இப்படி எல்லாம் நடக்கும் நான் என்ன கனவாடி கண்டுட்டு கிடங்க? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். கொஞ்சம் இடம் கொடுத்தா அண்ணன் ஃபுல்லா அவன் முந்தானிலே முடிச்சு வச்சுப்பானு. பாத்தியா, ஒரே நாள்ல அவ பின்னாடியே இருக்கிற மாதிரி சூத்திர மாதிரி பண்ணிட்டான். அப்புறம் அவளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னும் நாம சோத்துக்கு திண்டாட வேண்டியதுதான். ஆமாடி, நீ சொல்லுது சரிதான். போற போக்க பார்த்தா நீ ரெண்டு ரோட்டுக்கு தான் போவ. எம்மா, அண்ணனும் அண்ணி வந்து நின்று இருக்காங்க. ஆளை கரைச்சி இடு. மூஞ்ச சிரிச்சாப்புல வை. மூஞ்ச தூக்கி வச்சுட்டே இது பண்ணாதே.
இப்போ பாரு என் பர்ஃபார்மன்ஸை. வாமர் மோளே இருமா, ஆலங்கரிச்சிடுறேன். ஆலங்கரிச்சு ஊற்றிட்டு மேலே வீட்டில் அடி எடுத்து வைமா. நல்ல நேரத்துக்குள்ளே போய் வீட்டில் விளக்கேத்து. உலகமாக நடிப்பு டோய். 32 பல்லு வெளியில் தெரியுது ஆயா கரைக்கு. ஊரு கண்ணு உறவு கண்ணு எல்லா கண்ணும் மட்டும் போகணும். அம்மாடி ராதிகா, ஆலங்கரிச்சி தண்ணியை போய் வாசலில் ஊற்றிட்டு வாமா, திரும்பி பார்க்காம. அம்மாடி மருமோளே, ராதிகா போய் வாசலில் ஊற்றிட்டு வருவா. நீ வாமா, நல்ல நேரத்துக்குள்ளே குத்து விளக்கு ஏற்றி வைமா. ஆமாங்க நீ, நல்ல நேரம் போத்துக்குள்ளே விளக்கேற்றணும். வாங்க நீ. சின்ன பொண்ணு வாமா, போய் விளக்கேத்துவேன். சரிங்க. மௌனே மருமோளே, உள்ளே போயிட்டே இருங்க. இதோ நான் வாரேன். எம்மா, அதான் அவங்க உள்ளே போயிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் 32 பள்ளி அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் விளம்பரம் அதே தொடர்ந்து வச்சுட்டு கிடக்க. உன் பல்ல பார்த்தா அப்படியே பயங்கரம் போல இருக்கு. மூடுமா வாய. ஏட்டி, நீ தானே நடிக்க சொன்னேன், அப்புறம் ஏண்டி வையிற? கோச்சி கதமா, சும்மா காமெடி தான் பண்ணேன். ஆமாம், இருக்கிற கடப்பில் வெங்காயம் காமெடி பண்ணுறா. வெங்காயம் காமெடி, வெங்காயத்தா. வாடி உள்ள போலாம்.